வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லுமே கடைக்காக வாங்கியிருக்க ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். பிஸ்கெட் வெரைட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிஸ்கெட் வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். பிரிட்டானியாக்காரங்களே இப்போ டீலருங்க இப்போ தான் வர ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்ககிட்ட ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த பிஸ்கெட்டும் பாருங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ கடைசீட்டில் காட்டியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது ஒரு பாக்கெட்டும், டார்க் ஃபேன்சி 10 ரூபாய் க்ரீம் பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டும் வாங்கியிருக்கோம். ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டஜன் இருக்கும், 12 பீஸு. அடுத்து காஃபிகோ மிட்டாய் பார்த்திங்கன்னா அது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம், 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது. ரஸ்க்கு 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். இதில் ஒரு டஜன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். கடை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஹோல்சேல் கடையில் தான் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே எடுத்து வச்சு பில்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு குவான்டிட்டிலாம் செக் பண்ணிடுவோம். கரெக்டாக வந்திருக்கா, கரெக்டாக எடுத்து வந்திருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்தந்த இடத்துல வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம். இப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது. இப்போ எல்லாம் கொஞ்சம் நியூட்ரி சாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அதில் ஒரு டஜன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தாங்க என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் எழுதி வச்சு நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நம்மளே இந்த பிஸ்கெட் போடலாம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம் அப்படின்னா கஸ்டமர் அந்த பிஸ்கெட் ஒரு சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அந்த பிஸ்கெட் அப்படியே ஸ்டாக்காக நின்றுடும். அதனால் எந்த கேட்குறாங்களோ அதை தான் எழுதி வச்சு நான் வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் தெருவில் என்ன ஓடுதோ அதை பொறுத்து தான் போட்டுட்ருக்கேன். இப்போ கார்த்திகா சிவக்காய் தூள் 2 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது. இதில் 2 சரம் போட்டிருப்போம். மற்ற ஷாம்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதனால் இதை மட்டும் போட்டுட்டுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா லெதர் சோடா 3 மட்டும் போட்டிருக்கோம். கொஞ்சம் சோடா இருக்கவே 3 வாங்கிட்டு வந்துட்டார். சோடாலாம் பார்த்திங்கன்னா அரை டஜன் 1 டஜன் இப்படி இல்லை கேஸாக எடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் இப்படி ஒவ்வொரு டஜனாக தான் போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கடை டெவலப் ஆனதுக்கப்புறமேட்டு அப்படியே ஒவ்வொரு பண்டலாக போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம். அடுத்து தீப்பெட்டி மினி தீப்பெட்டி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்தாண்ட வச்சுட்டா பாருங்கள். அடுத்து லட்சுமி ஸ்வீட், லட்சுமியில் வர காரம் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு சரம் இருக்கும் ஒரு பேக்கெட்டில். அதில் மிச்சரு, காரக்கடலை கொட்டை, பட்டாணி அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கோம். தேன் மிட்டாய் பார்த்திங்கன்னா 4 பேக்கெட் போட்டிருக்கோம். தேன் மிட்டாயில் 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது 4 பேக்கெட் போட்டிருக்கோம். இது மிச்சரும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி கேட்குறதுனால ஒவ்வொரு கிலோ பேக்கெட் 2 போட்டிருக்கோம். அப்புறம் ஓடுறதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாப்பா வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஜாம் தான், புளி ஜாமு. ஒயிட் கலரில் இருக்கிறது இறந்த வடை ஜாமு. இதுலேயே ரெட் கலரில் வரும். நான் போன வீடியோலலாம் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுவும் இறந்த வடை ஜாம் தான். அது காரம், இது ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஒயிட் கலரு. இந்த மாதிரி இதில் 2 சரம் போட்டிருக்கோம். 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம் அந்த இறந்த வடை ஜாம்லாம். லட்டு 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது. இது அப்படி பாக்ஸாக வாங்கிட்டு வந்துட்டார். 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்ல பாக்ஸே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கும் லுக்காக இருந்ததுனால 2 பாக்ஸ் அதில் வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்து ஆரஞ்சு மிட்டாய் தான் பார்த்துட்ருக்கோம். ஆரஞ்சு மிட்டாயில் 2 ஃப்ளேவர் உள்ளே வருது. எல்லோ கலரும் பிங்க் கலரும் வரதுனால அது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வந்துட்டார். ஆரஞ்சு மிட்டாயில் நல்லா ஓடுது. பால்கோவா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருக்கோம் கடைக்கு. 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவோம் ஒரு பீஸு. பாருங்கள் பாக்ஸ் க்யூட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதில் ஒரு பாக்ஸ் போட்டு வந்துட்டார். இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா புளி மிட்டாய் தான். புளி மிட்டாய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் கூட சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ருக்கேன் புளி மிட்டாய். நல்லா புளி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதில் ஒரு பேக்கெட் போட்டு வந்திருக்கோம். ஹால்ஸில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வரும். ஒரு பேக்கெட்லேயே 2 ஃப்ளேவர் வரும். அதில் ஒரு பேக்கெட் போட்டிருக்கோம்.
மிட்டாய்ஸ்லாம் அவ்வளோதான். இது வந்து மைசூர் பாக்குங்க. மைசூர் பாக்கு இந்த தடவை நல்லா டார்க்காகவே இருக்குது. ஒவ்வொரு டைமும் மைசூர் பாக்கு வாங்கும்போது காமிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த தடவை நல்லா டார்க்காகவே இருக்குது. இது ஒரு ஜாராக போட்டிருக்கோம். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா இதில் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஜார் ஐட்டத்தில் நிறைய வெரைட்டி வருது. இது பாருங்கள், சோன் பப்படியும் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது தான். இதுலேயும் வந்து ஒரு ஜார் போட்டிருக்கோம். நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோன் பப்படி ஃபஸ்ட் டைம் வந்து போட்டது வந்து 2 ரூபான்னு போட்டிருந்தோம். 2 ரூபான்னு சின்னதாக இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா சோன் பப்படி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு, சோன் பப்படி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் பருப்பின்னு சொல்லுவாங்க. இது வெல்லத்தில் செஞ்சது, டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு செஞ்சுருப்பாங்க. இப்போ வெல்லத்தில் போட்டதே நிறைய பேர் கேட்கறதுனால இதில் வந்து ஒரு ஜார் போட்டிருக்கோம். முறுக்கு வந்து எப்பயுமே பெரிய ஜார் முறுக்கு தான் போட்டு வருவோம். ஜார் வைக்கிறதுக்கு இடம் பத்தாதனால இப்போ வந்து சின்ன ஜாராகவே போட்டு வந்துட்டோம். இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறதா இருக்கும். முறுக்கு வந்து 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். அது ஒரு ஜாரு. இந்த கடலப்பருப்பி பாருங்கள், இது வந்து 2 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் ஒரு பீஸு. ஒரு ஜார் அப்படியே போட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 2 ரூபானாலும் செப்பரேட்டாக தனித்தனி கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கடலப்பருப்பி ஜார் வந்து. இப்போ வந்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இது எல்லாமே ஸ்நாக்ஸ் வெரைட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலே பாருங்கள், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல். அடுத்து வந்து பிரிட்டானியாவிலேருந்து வந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வந்த ஐட்டம் தான். எல்லாமே வசி எடுத்து வச்சிட்டா. வசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஸ்நாக்ஸுன்னு இல்லை, கடைக்காக எந்த பொருள் வாங்கினாலும் அவள் வீட்டில் இருக்கும்போது இருந்தானா கூட வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாம் நான் அடுக்கி வைக்கிறேம்மான்னு சொல்லி அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்குது அவளுக்கு. அதனால் வந்து பக்கத்தில் உட்காந்துக்குவா. இப்போ பாருங்கள், அடுத்து வந்து நம்ம பிரிட்டானியா கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஆர்டர் கொடுத்துருந்தோம் நாங்கள், வந்துருச்சு. இப்போ நைட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மணி ஒரு 7 மணி பக்கமாக இருக்கும். அப்போ தான் வந்துருந்தது. மில்க் பிக்கீஸில் வந்து 10 ரூபாயில் 2 டஜன், போர்பானில் வந்து 10 ரூபாய் க்ரீம். இதுலேயும் ஒரு 2 டஜன் போட்டிருந்தோம். அடுத்து 50-50லேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது தான் இதுலேயும் 2 டஜன் போட்டிருந்தோம். மில்க் பிக்கீஸு, போர்பானு 50-50 இது எல்லாமே 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது தாங்க. ஒருத்தவங்க வந்து ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதனால் நான் வந்து ப்ரைஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க, அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன். கேக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது. இதுவும் வந்து பிரிட்டானியா கம்பெனியோட கேக் தான். இந்த டைம் போட்டிருக்கோம், எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியல. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு சரம் ஐட்டம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்களும் வந்துட்டு நல்ல மூவிங் ஆகிற ஒரு 4 சரம் போட சொல்லியிருந்தோம். இந்த டைம் பாஸில் பார்த்திங்கன்னா 6 ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ரெட் கலரு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவரு. அடுத்து ப்ளூ கலரில் வர்றது இதுவும் வந்து ஒரு ஃப்ளேவரு. மசாலா மஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளேவரு. இது 2லேயும் டாய்ஸ் வராது. ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் 2 சரம் இருக்குது. பிங்க்கும் ரெட்டும், ப்ளூவும் ரோஸும் இருக்கும். இந்த 2 சரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க உள்ள. இதுவும் வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். ஒரு சரத்தில் பார்த்திங்கன்னா 15 பீஸ் இருக்கும். ஒரு சரமே பார்த்திங்கன்னா 68 ரூபா அந்த மாதிரி வரும். 15 பீஸ் இருக்கும். 68 ரூபாய் 70 ரூபாய்ன்னு தெரியல, அந்த ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி தான் வந்து இப்போ 4 சரம் போட்டிருக்கோம். இதுலேயே பார்த்திங்கன்னா 6 ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி ஓடுதுன்னு தெரியல. நல்லா மூவிங்கில் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அப்படியே 6 ஃப்ளேவருமே போட்டுக்கலான்ட்டு இருக்கோம். இவ்வளோதாங்க. இது வந்து பிரிட்டானியா ஆர்டர் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க, டெலிவரி பண்ணிட்டாங்க. அதனால் இது ஃபுல்லுமே அப்படியே கவர் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு கடையில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறவாங்க, கடையை பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே வந்து எல்லாமே போட்டுட்டோம். சரெல்லாம் போட்டுட்டு அப்படியே கடையை வந்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஸ்நாக்ஸ் வெரைட்டி ஃபுல்லுமே எங்கள் கடையில் இருக்கும். எப்பயுமே மளிகை பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சமாக தான் மளிகை பொருள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற வீடு அதிகமாக இல்லை. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா மில்லு அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால மளிகை பொருள் கொஞ்சமாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. நல்லா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மளிகை பொருள் நிறைய போடலான்ட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போ இந்த மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே ஜாரில் கொட்டி வச்சிட்டோம். கவர்லலாம் வந்து மாட்டி வைக்கிறதுல அப்படியே ஜார் போட்டு முன்னாடி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து ஜார் போட்டு தான் இப்போ முன்னாடி வச்சிட்ருக்கோம்.
இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யாராவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நானும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து இப்போ கடை ஸ்டார்ட் பண்ணி அதில் வர அனுபவம் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பாருங்கள். கீழே வந்து ரேக்கில் என்னென்ன இருக்குது பிஸ்கெட் வெரைட்டி அதையுமே பாருங்கள் காமிச்சிருப்பேன். இப்படி தான் அடுக்கி வச்சுருக்கோம். நம்ம என்ன தான் வந்து பிஸ்கெட்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம இது மாதிரி ஷோகேஸ் வச்சு அடுக்கி வைக்கும் போது தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக கடைன்னு இருந்ததுன்னா முன்னாடி வந்து ஒரு ஷோகேஸ் வச்சிடணும் மளிகை கடையை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இது மாதிரி கடை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து போடுறேன். என்னோடய சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை